ஏன்னா அவருக்கு கட்சியில் சேர்றதுக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஓ அப்படியா? அது எப்போ? அது அடையார் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸு அருணாச்சலம்பாங்க. ஆமாம். அவருக்கு மகன் சௌரிராஜன் என்னுடைய நண்பர். ஆமாம் ஆமாம். அவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார். ஞானசம்பந்தன் ஐயா பேராசிரியர் போயிட்டார். நல்ல சொற்பொழிவாளர் பாரதி கிருஷ்ணகுமார் சேர்ந்துட்டார். நீங்கள் வாங்கன்னு சௌரிராஜன் 4-5 பேர் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். ஏன்? அவர் கட்சியை நடத்த முடியாது. கட்சி என்பதை தாண்டி இயக்கமாக இருக்கணும். பார்ட்டி வேறு, மூமெண்ட் வேறு. திமுக 2 தடத்துலையும் பயணம் செய்கிறது. அதிமுக அந்த இடம் காலியாக இருக்குது, அவங்க செய்யலை இன்னைக்கு. திமுக அது 2ஐயும் செய்யுது. இப்போ இவ்வளவு பற்று உங்களுக்கு இருக்குது, ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இணைச்சிக்க மாட்டேங்கிறீங்க? வேறு ஏதாவது வாய்ப்புக்காக காத்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா அதை? இல்லையே, நான் எந்த வாய்ப்பும் காத்திருக்கல. இருந்தாலும் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது. எனக்கு பணிச்சுமை இனிமேல் எனக்கு என்னால் சுமக்க முடியாது. நான் இப்படியே ரன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். திரும்பி பார்க்கும்போது இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு அது மன நிறைவு தான். எனக்கு இதில் குறை நான் காணலை. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஏன்னா இது எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. இந்த அரசியல் பயணத்தில் யாரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது நீங்கள் ரொம்ப ஒரு பெரும் பேராக நினைக்கிறீங்க? நான் ஒரு ரிசர்வ்டு டைப்பு தான். நான் யார்கிட்டையும் போய் வரிய பழக மாட்டேன். நான் கோயம்புத்தூர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதியாக இருந்தேன். கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு நண்பர் ராதாகிருஷ்ணன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரிங்ஸ். 86 இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வச்சுட்டு பேசும்பொழுது என்னை கட்டி பிடிச்சி, இந்த மாதிரி பேச்சு கேட்டதே இல்லைன்னார். ஏதேச்சும் என் வயசு தான் இருக்கும். எனக்கு 36 வருஷம் கோயம்புத்தூர் போனால் நான் அவருக்கு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். அருமை. நான் தங்கியிருக்கிற விடுதியில் சாப்பாடு அனுப்பட்டுமான்னு கேட்பார். இல்லை, விடுதியில் இருக்கேனே, ரூம் பாய்ஸ் மேனேஜர்லாம் இருப்பாங்களே, எல்லாருக்கும் சேர்த்து அனுப்புகிறேன்பார். 20 பேர் சாப்பிட்றதுக்கு அனுப்புவார்.